எப்படி இனிமே என் வீட்டு வாசல் அவ மிதிக்கான்னு நானும் பார்க்க தானே போறேன். என் மகனுக்கு இப்பயே போன பண்ணி அவளை வீட்டை விட்டு விரட்டிட்டேன்னு சொல்லியே. என்ன ஆச்சு அவளுக்கு? எதுக்கு தெருவில் கடந்து கத்திட்டாடக்கா? அப்புறம் தான் அவளுக்கு நான் யாருன்னு தெரியும். ஏ பிங்கி, யார தெருவில் கடந்து சத்தம் போட்டுட்டாடக்கா? எல்லாம் உன் மருமவளதாம்ல. என்னது நம்ம மருமவளையா? அவ என்ன பண்ணுனா? அவளை என்னத்துக்கு தெருவில் கடந்து திட்டாடக்கா? அவ உள்ளதானே இருப்பா. ஆமா, உன் மருமவ தானே உள்ள இருக்கா. உள்ள அவ தெருவெளியே சுத்திக்கிட்டு திரியா. அவ கண்டவ கூடலாம் ஊர் ஜவாரிக்கிட்டு வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டா வராண்டாளாம். கூட்டாச்சோறு பஞ்சு திங்காளுவாளாம். அதுல கூடி கிடந்து தின்னுட்டு தான் வருவாளாம். வரமாட்டேங்க. நான் எவ்வளோ வல்லாதலையா கூட்டு பார்த்துட்டேன். வராண்டேங்க. எல்லாம் கூட இருக்கவளுவ கொடுக்க தைரியத்துல தானே அவன் அந்த ஆட்டம் ஆடியா. ஏனுமே அவன் என் வீட்டு வாசல மிதிச்சு விடுவாளாக்கம் மிதிச்சு. அது மட்டும் இல்ல, ஓய் வீட்டுல இருக்க ஆபலத்தையும் அள்ளி கொண்டு கொடுத்துருக்கா. பண்டம் பொருள் பாத்திரம்னு. இன்னும் 2 பேரும் கண்ணை மூடி கொஞ்ச நேரம் படுத்திருந்தோம். வீட்டையே காலி பண்ணி கொண்டு போயிருப்பா. யார் இந்த லட்சுமி? சரசு எல்லாரும் ஒன்னா கூடி கடந்து பொங்கி தும்பாள்வல. அவ்வளோ கூட போய் உட்கார்ந்துருக்காள? ஆமா, அவ்வளோ கிட்ட தான். சரி போனா போயிட்டு போறா விடு. அங்கே தானே யார் எங்கேயுமே சொல்லாம கொள்ளாம போனா நம்ம ஊருக்காரிவே இங்கே கிடக்க உள்ள தானே. இவ்வளோ சுத்தி எங்க போறாளுவே? நம்ம கண்ணு முன்னாடி தான் கிடப்பாளுவே. பொங்கி எடுத்து தின்னுட்டு வரட்டும். வீட்லயே இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு யாரும் என்னடி போகும். ஓ, நீர் அவளுக்கு சப்போட்டாவும் இல்லாம அதுலயும் இல்ல. அவ போயிட்டு வந்துட்டு போட்டு நீ சும்மா கிடந்து தையா தக்கான்னு குளிச்சுட்டு அடக்காத எல்லாத்துக்கும். ஐயோ மனுஷா, உமருக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையா? அவனு என்ன மானங்கட்ட கிளி கிழிச்சு என்னை கேவலப்படுத்தி அனுப்பியிருக்காளுவங்கியா. ஓ மருமவன் என் மூஞ்சில கரிய பூசி இருக்காங்க. நீ என்னன்னா வக்கனையா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கியரு. ஓ மூஞ்சி ஏற்கனவே கரிய பூசின மாதிரி தானே இருக்கு. இதுல எங்க அவளும் சேர்ந்து கரிய பூச? அப்படியே பூசினா பூசிட்டு போறா விடு. ஒன்னும் வித்தியாசம் தெரியல. என்ன பிங்கி இப்படி புருஷன் மேல கைய வைக்க? உன் மேலாம் கைய வைக்க கூடாது, காலதான் வைக்கணும். இந்த இரு. இன்னைக்கு மாமியாலாம் மருமவளான்னு பாத்துறணும். அவ துணிமணியெல்லாம் அள்ளி வெளியதுக்கு எரியனா இல்லையான்னு பாரு. அரைக்கி ராட்சசி எப்படி அடிச்சுட்டு பாத்துட்டு போறா பாரு. என்னமே ஏதாவது மருமவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசட்டும். வாயிலே ஏறி மிதிக்க. மருமவ பிள்ளை பாவம் எவ்வளவு நேரம் தான் வீட்டுக்குள்ளேயே கிடக்கும். நம்ம தான் இவகிட்ட கடந்து அழுந்தி சீரழியோன்னா அது என்னத்துக்கு சீரழியணுங்க. போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும். நம்ம மோவனை நம்ம சமாளிச்சுக்கிடலாம். உன் அம்மா கிட்டலாம் எவனும் வாழ முடியாதப்பா. அந்த பிள்ளை அது இஷ்டம் போல சந்தோஷமா வெளியே சுற்றி தெரிஞ்சுட்டு வரட்டுப்பா அப்படின்னு நம்ம அவன்கிட்ட சொல்லுவோம். இவன் என்னத்தை போட்டு கொடுத்தாலும் அவன்கிட்ட கொஞ்சம் நம்ம சொன்னோன்னா அவன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவான். இல்லைன்னா அவனும் இவா கூட சேர்ந்துக்கிட்டு அந்த பிள்ளைய பாடாப்படுத்தி விரட்டி விட்டுருவாங்க. அல்லங்கப்படலாத பிள்ளை. இவளுக்கு மருமோளா வந்து வாச்சிருக்கு. இவளுக்கெல்லாம் ஒரு ராட்சசி தான் வந்து மருமோளா வாச்சிருக்கணும். யார் செஞ்ச பாவமோ புண்ணியமோ தெரில, ஒரு அம்மாஞ்சி பிள்ளை வந்து மாட்டியிருக்கு. எப்படியும் என் மருமவா கூட்டாஞ்சோறு மாமாக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருவா. உப்பு பத்தலன்னா கூட கொஞ்சம் துவையலுக்கு வேலை இல்லைன்னா ஊறுகாய் வச்சு கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடலாம். உப்பு கச்சி போச்சுன்னா தான் திங்கிறதுக்கு சிரமம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்துக்க. ஆமா அது சரிதாங்க. சரி அங்க லட்சுமி பாதி வச்சுக்கிட்டு இருக்கல்ல, அதனால குவாரினது வரைக்கும் போதும். மூடி போடுவோம். காக்கா எச்சம் போட்டுட்டுனா போச்சு. ஆமாக்கா மூடிடுங்க. நான் இதை போய் கொடுத்துட்டு வரேன். நீங்களும் வாங்கக்கா உட்காருங்க, சாப்பிடுங்க. சாப்பிடலாம் நான் அப்புறமா சாப்பிடுறேன். நீ போ, நான் வரேன். சரி எல்லாம் இருங்க, நான் தான் கொண்டாரேன். சோறு நிறைய கிடக்கு. பேசட்டுக்கு நம்மளே வீட்டுக்கு கொஞ்சம் கொண்டு போலாமா கேட்டு? ஆமா, கொஞ்சம் வாங்கிட்டு போனோம்னா நம்மளும் சாப்பிடலாம், அந்த வேலைக்கார வேல்வலுக்கும் கொடுத்துக்கிடலாம். லட்சுமிகிட்ட கேட்போம், வீட்டுல இருந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு வரட்டுமாடேன்னு. இல்லைன்னா ஏதாவது பாத்திரம் கிடந்தா தானே அதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அப்புறம் கொண்டு வந்து தாரேன்னு சொல்லி பார்ப்போம். எல்லாம் நல்லா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. என்ன நிறைய இருக்கு. என்னன்னு கேட்கணும், கூச்சலாம் படாதீங்க. அட லட்சு, நாங்க இன்னைக்கு கூச்சப்பட்டிருக்கோம். உங்கள்கிட்ட யாரெல்லாம் சொன்னா? நான் அந்த ஐஸ் பிள்ளை கிட்ட சொன்னேன். அது திங்க கூச்சப்பட்டுக்கிட்டு கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்காம இருந்துவிடும்ல, அதுக்கு தான் சொன்னேன். என்னம்மா ஐஸ், உனக்கு வேணும்னா கேட்டு வாங்கி சாப்பிட்டு எடுத்து வச்சு சாப்பிடு. எவ்வளவு வேணாலும் நிறைய அண்டா நிறைய கொஞ்சி போட்டு வச்சிருக்கு. வீட்டுக்கும் போகும்போது கொஞ்சம் கொண்டு போ. சரிக்கா, கூட்டாஞ்சோறு சூப்பரா இருக்குக்கா. நாங்களும் சின்ன பிள்ளைல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செய்வோம். அந்த மாதிரியே இருக்குக்கா. நல்லா ஜாலியா இருந்துச்சு இன்னைக்கு. இங்க பாரு, ரொம்ப உணர்ச்சி வசப்படாத. அடிக்கடி நாங்க இந்த மாதிரி செய்வோம். அடுத்த வாரம் பிரியாணி செய்வோம்னு. அப்போ உங்க வீட்டுல இருந்து 5 கிலோ பிரியாணி வெய்ய தூக்கிட்டு வந்துரு. அப்புறம் ஒரு 5-6 கோழியை அடிச்சுட்டு வந்துரு, தூக்கிட்டு வந்துரு. போட்டு பிரியாணி செஞ்சிருவோன்னு. சரிக்கா. ஏலாம் உமா சும்மா இருல. ஏற்கனவே அது மாமியார் வீட்டில் சேர்க்குமான்னு தெரியல. இன்னும் அதுக்குள்ளே இவ அடுத்த வாரத்துக்கு 5 கிலோ பிரியாணி பையும் 5-6 கோழியும் கேட்டுக்கிட்டு இருக்கா அந்த பிள்ளை கிட்ட. சாப்பாடுலாம் நிறைய கிடக்குக்கா, நல்லா வாங்கி சாப்பிட சொல்லுங்க. ஆமா சரசு, நானும் அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமா பத்திராளிக்காங்க நாங்கதான் டிக்கா வந்து வாரவ சாப்பிட வர சொல்லு. மைனியும் வாங்க, உங்களை சாப்பிடறதுக்கு வெத்தலை பக்கம் வைப்பாவ. சீக்கிரம் வந்து சாப்பிட வாங்க. அது ஒரு இலையை எடுத்துக்கிட்டு வாங்க. லட்சுமி, சரசு நீயும் போய் சாப்பிட உட்காரு.
அப்புறம் சாப்பிடுறேக்க. நான் இப்போ அந்த பிள்ளைகளும் இப்போ வந்துரும்ல, அதுகளுக்கு சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் சாப்பிடுவேன். அவ்வளவு பள்ளியிடத்துல இருந்து வர நேரம் ஆயிட்டு. ஆமா, என் வீட்டுல உள்ள ரெண்டோ தியாடம் போன் அடிச்சுட்டு அடப்பானுவே எங்க இருக்கான்னு. பூமாரியும் சதீஷம் வந்தாவன்னா தெரிஞ்சிரும்ல, அவள அப்புறம் போன பண்ணிங்க வர சொல்லுங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போட்ட வீட்டுக்கு. ஆமா பத்தியா வாங்க. அண்ணதுல என்ன பார்த்துட்டு அடக்கிய இலையா, அதுக்கு எல்லாம் நல்ல இலை எடுத்துட்டு வாங்க. எல்லாம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க. வாயை பார்த்துக்கிட்டு இருக்கு. எப்படி இருக்கு? உப்பு உப்பு காரம்லாம் ஓகேவா? எல்லாம் அருமையா இருக்கு லட்சு. சரசு, எனக்கு சாப்பிட கொஞ்சம் சாப்பாடு தரலன்னா கூட பரவாயில்ல, கொஞ்சம் கொண்டு போறதுக்கு தருவீங்களாடே? கொண்டு போறதுக்காக்க எடுத்துட்டு போங்கக்கா, நிறைய கிடக்கு. நீ மொக்க சொம்பு எடுத்துட்டு வருவோம். முத உட்கார்ந்து சாப்பிடுங்க. சூடா சூடா சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். சாப்பிட்டுட்டு அப்புறம் போகும்போது எடுத்து தாரேன். கொண்டு போங்க, எவ்வளவு வேணாலும் கொண்டு போங்க. பாத்தியா பெரிய பொண்ணு, நம்ம மட்டும் கொஞ்சம் வீட்டுக்கு கொண்டு போறோம்னு சொன்னா உங்க மைனி என்ன நக்கலா பேசும். இப்ப பாரு, அது அல்ப கண்ணங்க வந்து இங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு போட்டுமான்னு கேக்குது. இதே நம்ம கேட்டிருந்தோன்னா பிசுனாரி சோத்துக்கு செத்தவா பிச்சை எடுத்து திங்க அது இது கஞ்ச பிசுனாரின்னு நம்மளுக்கு என்ன பாட்டு படம். உங்க மைனி என்ன பஞ்சத்துல அடிபட்டா கிடக்கு, பணக்காரி தானே. இந்த பணக்காரியா இருக்க உள்ளவாதான் இப்படி அள்ளிட்டு போறதுக்கு ஆளா நிப்பா. உங்க மைனியை குறை சொல்றேன்னு நினைக்காதலா, அது லேசு பட்டது இல்லை. அரிசி பருப்புன்னு அவ்வளோ தூரம் கொண்டு வந்திய, அது அள்ளிட்டு போகுது இப்ப சும்மா வந்து. ஆமா, நீ என்ன கொண்டு வந்த? இங்க பாரு பெரிய பொண்ணு, நீ அதெல்லாம் கேட்கப்படாது. நான் காய் வெட்டி தந்திருக்கேன், உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன், கூடயே இருந்திருக்கேன். அது அப்படியா இப்பதானே வந்துச்சு. வந்ததும் எப்படி எடுத்துட்டு போட்டுமான்னு கேக்குது. இதெல்லாம் சரியே இல்லை பத்துக்க. நீ மூடு. இப்போ எங்கள் மைனி எடுத்துகிட்டு போனாலும் அது வீட்டில் ஏதாவது ஒன்றுன்னா அதுவாக கொண்டு வந்து அவ்வளவு எவ்வளோ இது தருது. அப்போல்லாம் நல்லா வக்கனையாக திங்கோம்ல. ஆமா, தந்து கிழிச்சிச்சு. கொஞ்சம் கூட கொஞ்சோட பால் ஊத்துங்கன்னே கரெக்டா அளவு அளந்துதான் ஊத்துவேன்னு அளந்து ஒரு சொட்டை கூட அப்படியே வலிச்சு விடுது. அந்த மாதிரி ஆளுதான் உங்க மைனி. எத்தனை தடவை நீ பாலுக்கு வாங்கிட்டு காசை கொடுக்காம ஏமாத்திருக்க. அதெல்லாம் அது தெரியாம இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. அது தெரிஞ்சும் போனா போதுன்னு விட்டுட்டு இருக்கோம். சும்மா அதை நீ குறை பேசணும்னு பேசாத. நீ சரியானவளா பெரிய பொண்ணு? உன் மைனியார நீ விட்டு கொடுப்பியா? நீ உன் மைனியாருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ. அல்ப கூட்டாஞ்சோறுனா அது எப்பயுமே தான் ஆசைப்படும். சின்ன தின்னுட்டு போட்டுமே விடான். எங்கள் அண்ணன் நல்லா ஆசைப்படுவான். எங்கள் அண்ணனுக்காண்டி எடுக்கலாம். சின்ன பொண்ணு ஸ்கூல்ல இருந்து வருவா, வந்ததும் அவளாம் ஆசைப்படுவாளா, தின்னுட்டு போட்டுன்னு நினச்சி கேட்கும். கொடுத்தா என்ன? கொடுக்கறது ஒன்றும் இல்லலா, அப்போ நம்மளையும் குறை சொல்லப்படாதுல்ல, அதுக்கு தான் சொன்னேன். என்ன ஏதாவது வம்புழுப்புமா? வேண்டாம் வேற ஆண்டான்னு உப்பு போட்டுட்டு போயிடும். அப்புறம் பார்த்துக்க, வேற நாளை பின்ன அது மூஞ்சில முழிக்க முடியாது. நம்ம வேற உன்னையெல்லாம் வீட்டு பக்கம் இல்லை, தெரு பக்கம் கூட சேர்க்காது, பார்த்துக்க. சரி போனா போகுது, நமக்கு என்ன வந்துச்சு, நம்ம பத்திரலையே தானே விடு. நாளைக்கு இதுக்கு பதில் அங்கே போய் பக்கடை சாப்பிட்டு காப்பி குடிச்சிட்டு வருவோன்னே. சரி ஐசு, நீயும் உன் மாமியாருக்கு போகும்போது எடுத்துட்டு போ. வேற யாரோ வந்து எடுத்துட்டு போகும்போது நீ உன் மாமியாருக்கு எடுத்துட்டு போகப்படாத என்ன? நீ தான் நிறைய காய்கறி கொண்டு வந்த. மீதி காய்கறி எல்லாம் நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். என்ன உங்க மாமியாருக்கு கேட்காதுல்ல? நான் எடுத்துட்டு போங்கக்கா, எங்க மாமா வாங்கி போடுவாங்க, இல்ல தோட்டத்துல எல்லாம் கிடக்கும் பறிச்சுட்டு வந்து போடுவாங்க. ஆமா அதுக்கு தான் சொன்னேன். காய் கடைக்கு போனா காய் விலையும் தங்க விலை சொல்லியானுவேன். ஒரு பொருள் வாங்க முடிய மாட்டேங்குது. எல்லாம் பில்லு போடும் போதெல்லாம் ஒரு காக்குள்ள கேரட்டை வாங்கினாலும் 30 ரூபா 40 ரூபா பில்லை போட்டு ஒடியானுவேன். 500 ரூபா வந்து நிற்குது. அன்னைக்கு சாமான் வாங்கியிருக்கேன். 500 ரூபான்னது எனக்கு ஆட்டடக்கே வந்துருச்சு. இப்படி எப்படி நான் உழப்பி நம்ம வீட்டில் கொண்டு போய் காய சேர்த்தாதான் உண்டு. சதீஷு, சீக்கிரம் வெளியே வாழ. லுங்கிய போட்டுட்டு வாரேன். வயித்து கலக்குதுன்னு பாத்ரூமுக்கு வந்தேன்னா பாத்ரூம் போட மாட்டேங்க. என்ன உனக்கு இப்போ? இல்ல சதீஷு, என்ன சோனிக்கும் சந்தியாக்கும் டூருக்கு பர்மிஷன் கேட்பால, அது அம்மா உடம்புட்டேன்னு சொன்னா எப்படின்னா கையில காலையாவது விழுந்துடல. என்ன அதெல்லாம் எனக்கு தெரியும். எப்படி ஐயா பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன்னு மட்டும் வந்து பாரு. இல்ல அப்புறம் ஒண்ணு, காசு நீ கொடுத்ததா சொல்லி என்ன இந்த சீனியர் பையன் கொடுத்தானே சொல்லாத. சோனி உங்ககிட்ட சொல்ல சொன்னா. அவ வேற வீட்ல ஏதாவது நினைப்பாங்க, அது பிரச்சனை ஆகும்னு பயப்படுறா. அந்த பையன் தான் எனக்கு நல்லா தெரியுமே, அப்புறம் என்ன ஈஸ்ல அவன் ஏதாவது பிரச்சனை ஆகும்னு பயப்படுறாள்ல. சந்தியாளுக்குமே அவன் தான் கொடுக்க சொல்லியிருக்கான். அதனால தான் சொல்றேன். அட லூசு கிறுக்கி, அப்ப நான் கொடுத்தனா உனக்கு எது காசுன்னு சொல்லி கேட்டா நான் என்ன பதில் சொல்ல? நம்ம அம்மா நாம யாமுதுல ஒரு சிறுவள உனக்கு என்ன காசுன்னு சரிசி ஏதாவது சொல்லி சமாளில ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு ரெடி பண்ணனும். வேற இங்க ரெண்டரை போகாம இருக்கறனால எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்து அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ போட்டு உருண்டுறல கால்ல. தெரியுமா கால்ல உருறது எனக்கு பிரச்சனை இல்ல பாபு மாதிரி. அம்மா நினைச்சாதான் எனக்கு வயித்த கலக்கும். நம்ம அம்மையெல்லாம் சமாளிச்சுக்கிடலாம். பயல்வ தான் காசுப்பட்டனே, அதெல்லாம் வேண்டாமா, அதெல்லாம் ஃபங்க்ஷன் மாதிரி ஏதோ ட்ரீட்டுக்காக வச்சிருந்த காசு, அதை நாங்க டூருக்கு போட்டுட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளில எல்லாம் சொல்லி எல்லாம் தரணும் உனக்கு தெரியுமா?
என்ன நடக்குன்னு பாப்போம். பிள்ளைகள நீங்க ரெண்டரை எப்ப வந்தீங்க? அம்மா என்னடா வீட்டுக்குள்ள குசு குசுன்னு சத்தம் கேட்கன்னு நினைச்சுக்கிட்டு தான் இங்க வாரேன். என்ன உனக்கு வரலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்பதாம்மா வந்தோம். சரி வாங்க, கூட்டாஞ்சோறு செஞ்சிருக்கோம், சாப்பிடலாம் வாங்க. வீட்டுக்கு பின்னாடி தான் போட்டு செஞ்சுட்டு நடக்கும். கூட்டாஞ்சோறா? ஏம்மா இன்னைக்கு திடீர்னு கூட்டாஞ்சோறு? அட கறிக்கு என்ன பண்ணன்னு தெரியாம அவ்வளோரும் சேர்ந்து போட்டு செஞ்சோம். பெரிய பொண்ணு உமா, லட்சுமி அக்கா எல்லாம் சேர்ந்து. ஐயா அப்படியா? எங்களை விட்டுட்டு செஞ்சிருக்கிய பத்தியில? ஆமா, சூடாதான் கிடக்கு, வந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு அப்புறம் உட்கார்ந்து படிங்க. என்ன பெரியமா எங்கேயா இருக்காவே? ஆமாங்க தான் இருக்காவே. வாங்க வாங்க, அந்த தண்ணியை கொண்டு போய் கொடுக்க. நீங்களும் கை கால் மூஞ்சி கழுவிட்டு வாங்க சாப்பிடுறதுக்கு. சரிம்மா போ, நாங்க வாரோம். இல்ல சதீஷ், பெரியமா அங்கதான் இருக்கவனால அப்ப நீ வந்து பேசி வச்சுக்கிறோம். நீ பண்ணத்த உமாக்காலாம் இருக்காவன்னா ஈஸியா பெரியமாவை சமாளிச்சிடலாம். வா வா. சரி போ, போய் பாப்போம், சமாளிப்போம். ஆமா ஆமா, நான் இங்க சரசூட்ல தான் இருக்கேன். இங்க வாங்க. அக்கா பிள்ளைங்க காலேஜ்ல இருந்து வந்துட்டு பிள்ளைகிட்ட தான் பேசிட்டு இருக்கீல? ஆமா சரசு, உன் பிள்ளைல வந்துட்டா? வந்துட்டா அக்கா. நான் அந்த கை கால் மூஞ்சி கழுவிட்டு வர சொல்லி இருக்கேன். வந்தத சாப்பாடு வச்சு கொடு சரசு பிள்ளைகளுக்கு. நான் அந்த யாவுட்டு பிள்ளைகளையும் வர சொல்லி இருக்கேன். சீக்கிரம் வாங்க வாங்க, சூடாதான் இருக்கு, சோறு சாப்பிடலாம். தண்ணி குண்டாங்க உமா குடி. அப்பா அவ்வளவு குடிஞ்சதெல்லாம் நிமராம திங்குவ. காரங்கிற ஒண்ணும் வராத என்னமோ திருவேதுவலுக்கு. ஏன் காரமாவா இருக்கு? கொஞ்சம் காரமா தான் இருக்கு. அது சூடா சாப்பிட அப்படி இருக்குல்ல, மத்தபடி ஒண்ணும் இல்ல. காரம் எல்லாம் கரெக்ட் தான். சரசு நீயும் உட்காரு, சாப்பிடு. பிள்ளைகள் வந்தவொன்னு நான் வேணா வைக்க, நீ உட்காரு. இல்ல வேண்டாக்கா, நீங்க சாப்பிடுங்க, நான் பரிமாறுறேன். என் வீட்டுல உள்ளதுவா வரதுக்கு மாற்றப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாளுவ. பூமாரி சதீஷ்லாம் இருக்காவல்ல, சாப்பிடும் பிள்ளைகள். வரட்டும் வரட்டும், நீங்க சாப்பிடுங்க அக்கா. நான் உங்களுக்கு எடுத்து வைக்கட்டுமா? வேண்டாம் வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும் சரசு. எனக்கு பசியே அடைஞ்சு போச்சு. ஆமா நேரம் ஆயிடுச்சுல்ல, அப்படிதான் இருக்கும். சரசு, எனக்கு உன் வீட்டுல இருந்து ஒரு பாத்திரத்தை எடுத்து கொஞ்சம் சோறு மட்டும் குறைதாமா. சின்ன பொண்ணுக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னா லேட்டா தான் வருவா பத்துக்க. சரிக்கா, நான் தான் எடுத்துட்டு வரேன். தந்து விடுறேன். அலுமுடி எனக்கு ஒரு பாத்திரம். அவ்வளோ இருக்கலாம் பாத்திரம் என்னால வீட்டுல இருந்து எடுக்க முடியாது. வீட்டுல இருந்து வேணா பாத்திரத்தை எடுத்துட்டு போ, எவ்வளவு வேணாலும் குவாரிட்டு போ. சரி ரைட், விடுங்க, நானே எடுத்துட்டு வரேன். எவ சந்தியா அம்மா என்ன சொன்னா? தோட்டத்திலயா இருக்காளா? இல்லப, அவ அங்க பூமாரி வீட்டுல இருக்காளாம். அங்கயா? அங்க எதுக்கு போனா? அங்க எல்லாரும் கூட்டாஞ்சோறு பொங்கி சாப்பிட்டுட்டு இருக்காவலாம். சூடாதான் இருக்கு, சாப்பிட வாங்கன்னு சொல்லி அம்மா கூப்பிட்டா. ஐயோ, இப்ப நாம அங்கேயா போகணும்? ஆமா, நானும் வாரேன்னு சொல்லிட்டேன். ஐயோ, சதீஷ் வேற பர்மிஷன் கேட்கணும்னு சொன்னானே. அங்கதானே இருப்பா, அப்படியே அவன் கேப்பா. வா. இப்ப எனக்கு ஒரு மாதிரி வயிற்ற கலக்குது, பயமா இருக்கு. உனக்கு பயமா இல்லையா? அதெல்லாம் அம்மா சரி சொல்லிடுவாவே, எதுக்கு தேவையில்லாம பயந்துட்டு இருக்க? இப்ப கிறுக்கி, நமக்கு டூருக்கு சீனியர் காசு கொடுத்தாருன்னு சொன்னா எதுக்கு அந்த பையன் கொடுத்தான்னு சொல்லி கேட்டு நம்ம சண்டைக்கு வரமுண்டாளா? நமக்கு தெரியாதுன்னு சொல்லுவோம். சதீஷ்ட தானே கொடுக்க சொல்லியிருக்கான். என் கிளாஸ்ல எல்லாம் ஃப்ரெண்ட்கிட்ட தான் கொடுக்க சொல்லியிருந்தான். எப்படியே சதீஷ் அதெல்லாம் சமாளிச்சிருவான். வா போவோம். நீலாம் இப்படி பயப்படுற ஆளே இல்லையே, ஏன் இப்ப சம்மந்தமே இல்லாம பயந்துகிட்டு இருக்க? நானே பாரு தைரியமா இருக்கேன். இனிமே டூருக்கு என்ன ட்ரெஸ் போடணும், என்ன பேக் பண்ணணும், என்ன ஏதுன்னு அதை தான் பத்தி யோசிக்கணும். தேவையில்லாம போட்டு பயந்துகிட்டு இருக்கா. சிப, உனக்கு என்னபே? உனக்கு நீ ஏமாத்தி பொழைக்க கத்துக்கிட்ட, அதனால உனக்கு தைரியமாயி போச்சு. எனக்கு இதானே ஃபர்ஸ்ட், அதான் பயமா இருக்கு. என்னப்பா ரொம்ப ஓவரா பேசுறேன்? நான் என்னப்பா ஏமாத்தி கத்துக்கிட்டேன்? மூஞ்சி குஞ்செல்லாம் உடச்சிருவேன் பத்துக்கா. இதுக்குதான் உங்ககிட்ட பேசவே தோண மாட்டேங்க எனக்கு. வர நீ வந்தாவா, வரலன்னா போ. அம்மா சாப்பிட விட்டா நான் போறேன். ஐயோ, இவா ஒருத்தி ஆவுன்னா பொசுக்குன்னு நம்ம கிட்ட சண்டை போட்டு போயிருவா. இந்த கிறுக்கியை சமாளிக்கவே எனக்கு தனியா ஒரு மூளை வேணும் போல இருக்கு. நம்மளும் போவோம். எப்படியும் இன்னைக்கு பேசி ஓகே வாங்கிடணும். அம்மா கிட்ட ஓகே வாங்கிட்டேன்னா அம்மா அப்புறம் அப்பையே சமாளிச்சுக்கிடுவா. சரசு, போதும் நிறைய வேண்டாம். அப்படியா? போதுமாக்க வேணும்னா கூட கொஞ்சம் எடுத்து தரேங்க. இல்ல வேண்டாம் சரசு, போதும். சரிங்க. சரி நான் வாரேன். என்ன சரசு? சரிக்கா, போயிட்டாங்க. நல்லா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க என்ன பிள்ளைங்களா? சரி பெரியம்மா. சரசு, என்னக்கா? இல்ல பெரியமிட்ட பர்மிஷன் கேளுல. அந்த அண்டா மூடிக்கு மேல ஏதாவது வெயிட்ட தூக்கி வை, காக்கா இழுத்து போட்டுற போகுது. சரிக்கா. இரு பர்மிஷன் கேட்கேன். இப்பதானே சாப்பாடு வச்சு முடிச்சிருக்காவ. உங்க அம்மாட்ட பேசிட்டு இருக்காவல, பொறு. சும்மா என்னையே நோண்டிக்கிட்டு நீ கேட்க வேண்டியதானே அப்போ. சரி கேளுல. என்னம்மா, என்ன வேணும்? அது ஒண்ணும் இல்ல பெரியம்மா, எங்களுக்கு காலேஜ்ல டூர் கூட்டு போறாவ, உங்களுக்கு தெரியும்ல? ஆமா அவள 2 பேரும் சொன்னாலுவே. நீங்க எல்லாம் காசு கட்டிட்டீங்க என்ன உங்க அம்மா? கட்டிட்டீங்களா பத்திரமா? ஆமா பெரியம்மா, எங்களுக்கும் கட்டிட்டா, சந்தியா சோனியாக்கும் கட்டிட்டோம். இது சந்தியாளுக்கும் சோனியாளுக்கும் காசு கட்டுனீங்களா? யாரை கேட்டு கட்டுனீங்க? ஏன் பெரியம்மா, ஏன் ஒரு மாதிரி அப்படி
யாரை கேட்டு கட்டினியன்னு கேட்டேன். அவரு 2 பேருக்கு என்னத்துக்கு நீ காசு கட்டனா? உனக்கு ஏது காசு? பெரியம்மா கோவப்படுறீங்களோ? என்னாச்சுக்க? என்னன்னு கேளு சரசுவமான்ட்ட. அவன் என்னமா சந்தியாளுக்கும் ஜோனியாக்கும் டூருக்கு போக காசு கட்டுனீங்க. காசு எங்க உள்ளதுன்னு கேட்டா திருன்னு முழிக்க. இல்ல டூருக்கு பைசாக்கு காசு அதுல நான் உனக்கும் பூமாரிக்கு மட்டும் தானே கொடுத்து விட்டேன். அது 2 பேருக்கு என்னன்னு கேட்டனா? அம்மா அது வந்து ஒழுங்கா சொல்லல, பதில் சொல்லல. எதுவும் காசு கலவண்டியா? அவியிலே சும்மா இருக்காவ. நீ என்னத்துக்குல காசு கட்டணும்? அந்த 2 பிள்ளைகளுக்கும் பர்மிஷன் கொடுத்துக்காம தாவாவும் பர்மிஷன் கொடுக்காம நீ எப்படி காசு கொடுப்பா? நீ காசு கொடுக்க வைக்கலாமே அவி அனுப்பாம இருக்கவ பிள்ளைகள. அம்மா ஏம்மா இப்ப கோவப்படுறீங்க? என்னது கோவப்படியல? இன்னும் நீ நான் ஏன் கோவத்தை இன்னும் உன்கிட்ட காட்டல. அம்மா காட்டலன்னா அப்புறம் என்ன கோவம் அப்புறம் தான் உனக்கு தெரியும். என் குணம் தெரியாம நடந்துகிட்டு இருக்க நீ. இப்ப சொல்லல காசு ஏது உனக்கு? அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காசைப்பட்டுதாம்மா அப்படி சேர்த்து கட்டியிருக்கோம். அதான் பெரியமாட்ட பர்மிஷன் கேட்கும். கிளாஸ்லேயே சோனியாவும் சந்தியாவும் மட்டும்தான் டூருக்கு போல. வேற எல்லாரும் வரவு திரும்ப. அதான் எல்லாரும் டீ பாட்டி மாதிரி வைக்கிறதுக்கு காசு சேர்த்து வச்சிருந்ததை சேர்த்து எடுத்து எல்லாம் சேர்த்து எடுத்து கொடுக்கும். ஏமா இப்ப கோவப்படுறா? சப்பா நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு. ஆமா, வீட்டுல போய் நான் வேற பாத்திரம் எடுத்துட்டு வரணும். வாரியா, நம்ம 2 பேரும் வீட்டுல போய் பாத்திரம் எடுத்துட்டு வந்துருவோம். கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு போலாம். எக்கு எங்க வீட்டுல தான் எங்க மாமியார் உள்ள விடுமானே தெரியல வீட்டுக்கு. அட அதெல்லாம் வீட்டுக்குள்ள விடலன்னா உங்க மாமியாரை வெளியே வரட்டிட்டு நீ உள்ள போய் உட்காரு, அவ்வளவுதான். வா நம்ம பாத்திரம் எடுக்க போவோம். உமா குந்தாணி இங்க ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கலாம். என்னது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் நமக்கு அர்ச்சனை பண்ற மாதிரி ஆச்சா? இங்க என்ன பிரச்சனையா? இப்ப நான் தான் 4 முடிட்ட பிரச்சனை பண்ணணும். 4 முடி பிள்ளைகிட்ட என்னத்துக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு? என்ன 4 முடி என்ன பிரச்சனை? சோறு கொண்டு போ ஒரு பாத்திரம் கேட்டேன்னா பாத்திரம் தர மாட்டேங்க. பாத்திரம் இல்லைன்னு 1008 கதை சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்ப பிள்ளைகிட்ட என்ன பியாய் கதை சொல்லி பயமுறுத்திக்கிட்டு இருக்கியோ 4 முடி? நீ சும்மா இருலாம் உமா. இங்க வேற பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு. லட்சுமி அக்கா விட்டு பிள்ளைகளுக்கு 2க்கும் டூர் காசு கட்டாம அந்த அக்காவே ஏதோ பிள்ளைகளுக்கு வேண்டான்னு சொல்லி ஏதோ ஒன்று நினைச்சுக்கிட்டு இருக்காவே வேண்டான்னு இந்த பிள்ளைகளுக்கு காசு எல்லாம் கட்டி என்னமா பர்மிஷன் கேட்கறதுக்கு இப்போ வந்திருக்காவலாம். டூருக்கு தான் லட்சு அப்பயே வந்ததும் மறுபடியும் அந்த பிள்ளைகளுக்கு கேட்டால் காசை கொடுக்கணும்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன படம் காட்டிக்கிட்டு இருக்கு லட்சு? நான் எங்கள டூருக்கு போறதுக்கு அவளுக்கு பர்மிஷன் தந்தேன். நீ என்னத்துக்கு போத காசு கட்டின அதை மட்டும் சொல்லு. ஐயா பெரியம்மா அதான் நாங்க சொன்னோம்ல. நாங்க 2 பேருக்கும் பாவம்னு பார்த்து இது பண்ணலாம். இப்போ நீங்க எங்க 2 பேரையும் பாவம் ஆக்கிருவீங்க போல இருக்கே. பயப்படாதல, சும்மா உன்னைய பயமுறுத்தி பார்த்தேன். வாங்க பெரியம்மா, நான் கூட பயந்துட்டேன். பாருங்க எங்க அம்மா இன்னும் உரைச்சிக்கிட்டே இருக்கா. வேற இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்தா வேற அடிச்சு உனி என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது பாத்துக்க. இந்த மரத்துல கட்டி வச்சு மிளகா தூளது கண்ணு வாய்க்குள்ளலாம் எரிஞ்சு போடுவேன் எரிஞ்சு. சரி சரசு கோவப்படாத, பிள்ளைகளுக்கு சாப்பிடுதில்ல. சாப்பிடட்டும். என் வீட்டுல உள்ளதுவெல்லாம் வரட்டும். வந்ததை சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவளுக்கு சொல்லுவோம். அது வரைக்கும் நீ எதுவும் சொல்லிட்டு அடக்காத, பிள்ளைகளை சத்தம் போடாத. இருந்தாலும் இவனுக்கு கொஞ்சம் இந்த அதிக பிரசங்க தானே அதிகமாக தான் இருக்கு. 4 முடி நீங்க பணத்தை ஓட்டினது போதும். போங்க. இந்த பிள்ளைக்கு ஐஸுக்கு ஏதாவது பாத்திரம் கிடந்தா எனக்கு தெரியலனாலும் பரவாயில்ல. நான் இலையில கூட 2 3 சுத்தி எடுத்துட்டு போயிருவேன். ஐஸுக்கு ஒரு பாத்திரத்துல போட்டு கொடுத்து விடுங்க. மாமியாருக்கு கொண்டு போய் கொடுத்தா அதை ஐஸ் வச்சுட்டு போட்டோம். அந்த ஐஸு ஆமா கொடுத்து விடு சரசு. பிங்கி சோத்தை கண்டா விட்டாலும் விட்டுற மரமோல சும்மா, அதனால கொடுத்து விடு. சரிக்க ஐஸு கொஞ்சம் இரு, நான் எடுத்து தரேன். வீடு வரைக்கும் வருவீங்களா யாராவது? நாங்க வர ஐஸு, நீ பயப்படாத. ஓ மாமியார் உன்னைய வீட்டுக்கு விடலன்னு வையன். ஓ மாமியாரை வரட்டிட்டு உன்னை அந்த வீட்டில் நாங்கள் வைப்போம். அதனால நீ எதுக்கும் பயப்படாதானே. என்ன பிள்ளைகளா தேர்ந்த கணங்க இருக்கியா? சாப்பிடுங்க. சரி பெரியம்மா.